சுரேஷ் சக்கரவர்த்தி தெரியும் உங்களுக்கு. ஆமா. அவர் தான் அமலாக்கு மேனேஜரா இருந்தாரு. ஓகே. ஸோ அவருக்கு ஒரு அட்வான்ஸும் கொடுத்தாச்சு, அமலாக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். ஆ. பண்ண உடனே இட் வாஸ் கோயிங் த்ரூ, அந்த ப்ராசஸ் போயின்னு இருந்தது. திடீர்னு அனந்து வந்தார். வந்துட்டு சிவாஜி சார் பண்ணார்னா கமலஹாசனுக்கு எடுப்படாது, அதனால நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அனந்து தான் வந்து சொன்னது அது. அனந்து தான் சொன்னார். ஓகே. பட் நாங்க வந்து காட்ஃபாதர் கதையை தான் எடுக்கலாம்னு நாங்க திட்டவிட்டமா நாங்க பிளான் பண்ணிட்டோம். அதாவது இது வரைக்கும் வந்து இல்ல, ஒரு ஆங்கில படத்தை எடுக்கணும்னு தைரியமா சொன்ன முதல் ப்ரொடியூசர் கேங்க நீங்க தான். ஆமா இல்லையா? ஆமா, தெளிவாவே சொல்றீங்க காட்ஃபாதர் தான் எடுக்கணும். ஆமா. அது சார் காட்ஃபாதர், அதுவும் சிவாஜி சார் மர்லின் பிராண்டோ ரோலுங்க போது எனக்கு அவர் சொன்னது ஞாபகம் வருது. அதாவது என்னன்னா, சிவாஜி கேன் ஆக்ட் லைக் மீ பட் ஐ கேனாட் ஆக்ட் லைக் சிவாஜி அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு சொன்னாங்க. மர்லின் பிராண்டோ சொல்லியிருக்காரு, அவ்வளோ ஒரு கிரேட் ஆக்டர்னு அவரே பாராட்டியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சூப்பர். ஸோ இப்போ சிவாஜி சார் வேணான்னு சொன்னது அனந்து. அனந்து. ஓகே. அனந்து வேணான்ட்டாரு.